ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மாயவிதானு சேனல். பட்டர் பிஸ்கட் வீட்டில் எப்படி ஈஸியாக பண்ணலான்னு உள்ளதை பார்க்க போகிறோம். முன்னால் மாயவிதானு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 5 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க. 1/2 hour இதை அப்படியே வச்சுக்கோங்க. ½ hour கழிச்சு மாவை எடுத்து ஃபஸ்ட்டு 2ஆ டிவைட் பண்ணிக்கோங்க. இப்படி கொஞ்சமாக மாவு எடுத்து சப்பாத்தி கல் வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தடிமனாகவே இருக்கட்டும். ஒரு பாட்டிலோட கேப் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணியதன் மூலமா ஒரு ஈஸியான ஷேப் கொடுக்க முடியுது. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய மாவை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு பேலன்ஸ் இருக்கக்கூடிய மாவை இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாட்டிலோட கேப் யூஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்புக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கோங்க. இப்போது கடாயில் தேவைக்கேற்ப எண்ணெய் விட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சு வச்ச மாவை ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. ஸ்டவ் சிம்ல இருக்கட்டும், இல்லைன்னா கரியக்கூடிய சான்ஸ் இருக்கு. இப்போ ஒரு கரண்டி வச்சு திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. 2 சைடும் பொன்னிறமாக வருவது வரை வெயிட் பண்ணுங்க. பொன்னிறமாக இந்த கலரில் வந்த உடனே எடுத்துக்கோங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய மாவையும் அதே ப்ரொசீஜரில் நம்ம பண்ணால் போதும். ஃபைனலி ரெடி. இதை ஒரு பாக்ஸில் நம்ம போட்டு வச்சா 2-3 நாள் கெடாமல் அப்படியே இருக்கும்.
ஈவினிங்கில் காஃபியோட இது ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதை தனியாக ஸ்நாக்ஸாகவும் நம்ம எடுத்துக்கலாம்.